ஹலோ ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போறதுல நமக்கு இருக்கிற குட் அண்ட் பேட் அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்றத வீடியோல போட்டிருக்கேன். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன், மறக்காம வீடியோவை போய் பாருங்க. அதே மாதிரி ஐகான்லையும் போடுறேன், மறக்காம வீடியோவை போய் பாருங்க. ஓகே, பேக் டு டாபிக். நம்ம ஜிம்முக்கு போனா என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்க்குற நீங்க புது வியூவரா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும், ஜிம்மை பத்தின டிப்ஸும், வெளியே நம்ம பப்ளிக் பண்ற ஃபிட்னஸ் சேலஞ்சும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜிம்முக்கு போறனால இருக்கிற பேட், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம குட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன கெட்டது இருக்குன்றத பார்த்தோம்னா, ஜிம்முக்கு போறனால நமக்கு இருக்கிற பேட் என்ன அப்படின்னா, போன்ஸ் வீக் ஆகுறது. அதாவது எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு வீக்னஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது கரெக்டான கைட்லைன்ஸ், கரெக்டான கோச் இல்லை அப்படின்னா, நம்ம பிடிக்கிற ஒவ்வொரு ஆங்கிள், நம்ம ஷோல்டருக்கு மேல தூக்குற ஒவ்வொரு வெயிட்டும் கரெக்டான எல்போ பெண்ட் இல்லைனாலும் சரி, கரெக்டாக கிரிப் இல்லைனாலும் சரி, நமக்கு அது ஸ்லிப் ஆகி கிராக் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பேசிக்காவே நம்ம வெயிட்ஸ் தூக்கணும் அப்படின்னாலே மைனர் கிராக்ஸ் உள்ள இன்னர் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்க கரெக்டான மாஸ்டர் கிட்டையும் பேசிக் கத்துக்கிட்டு நீங்க பண்றது உங்களுக்கு சேஃபா இருக்கும். செகண்ட் என்ன அப்படின்னா, வார்ம் அப். வார்ம் அப் இல்லாம பண்ணீங்கன்னா நான் சொன்ன முதல் தான் 100% டிஸ்லோகேட்ஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. வார்ம் அப் மட்டும்தான் உங்களோட பிளட் சர்க்குலேஷனை கரெக்டாக லெவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஹார்ட் பீட்ஸை எல்லாமே நார்மல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வார்ம் அப். ஸோ வார்ம் அப் பண்றது ரொம்ப 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 நல்லது. வார்ம் அப் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜிம்முக்கு போறதுல இருக்கிற கெட்டது. ஓகே, நம்ம நல்லதா பார்த்துடலாம். நல்லது ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் சொல்ல போறது ஜஸ்ட் ஒரு 3 தான். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்பிடென்ட். எந்த ஸ்போர்ட்லயும் இல்லாத ஒரு கான்பிடன்ஸ் லெவல் நமக்கு இந்த ஜிம்முக்கு போறதுனால கிடைக்குது. எப்படிடா சொல்ற அப்படின்னா, நம்மனால 20 கிலோ லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரமே 22 25ன்னு ப்ராப்பர் கைட்லைன்ஸோட நம்மளால தூக்க முடியும்ன்ற கான்பிடென்ட்டை கொடுக்கறது இந்த ஜிம்மு தான். இதே தான் நம்ம லைஃப்லயும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளால நல்லா வர முடியும். ஸோ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ், ரொம்ப நல்ல விஷயம் செல்ஃப் கான்பிடென்ட் நம்ம இந்த ஜிம்முக்கு போறதுனால கிடைக்கிறது தான். ரெண்டாவது என்ன அப்படின்னா, டெஸ்டோஸ்டெரான். டெஸ்டோஸ்டெரான் எவ்வளோ 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 முக்கியம் மென்ஸுக்குன்றது பார்க்குற உங்களுக்கு தெரியும். அது என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு டெஸ்டோஸ்டெரான் பத்தி நாலேஜ் இருக்குன்றது. டெஸ்டோஸ்டெரான் நமக்கு இதுல ரொம்பவே அதிகமாவே பூஸ்ட் ஆகும். நம்ம வெயிட் லிஃப்ட் பண்றதுனால, வெயிட் தூக்குறதுனால மற்ற எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் இல்லாத அளவுக்கு இந்த ஜிம்முக்கு போற ஸ்போர்ட்ல 100% இருக்கு. ரொம்ப நல்லாவே பூஸ்ட் ஆகும் டெஸ்டோஸ்டெரான். ஸோ ஜிம்முக்கு போங்க. அதோட முக்கியமா ரெகுலரா போகணும். மூணாவது நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஜிம்முக்கு போறனால கிடைக்கிற ரொம்ப பெரிய பெனிஃபிட், ரொம்ப பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்ட். கரெக்டா நம்ம போகணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஜிம்முக்கு போறது. ஈவினிங் போறவங்களா இருந்தாலும் சரி. கடைசி விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஜிம்முக்கு போறனால நமக்கு ஒரு ரெகுலர், அதாவது நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணணும், பஞ்சுவாலிட்டி கிடைக்கும். இந்த ஜிம்முக்கு போறதுனால நமக்கு பஞ்சுவாலிட்டி ஃபாலோ ஆகும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஈவினிங் 6 to 7 ஒர்க் முடிச்சுட்டு நீங்க போறதா இருந்தீங்கன்னா ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும். அதுவே உங்களுக்கு பழகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் ஜிம்முக்கு போகணும், இந்த டயத்துக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் ஆயிரும். அதே மாதிரி பகலும் அதே மாதிரிதான். ஸோ நம்ம இந்த ஜிம்முக்கு போறதுனால நமக்கு பஞ்சுவாலிட்டி, நமக்கு இங்க ஜிம்ல இருந்து கிடைக்கிற குட் எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல சக்சஸ் ஆன பர்சன் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாக்குற நீங்க எத்தனை பேர் ஜிம்முக்கு போறீங்க, உங்க ஜிம்மோட பேரையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம ஃபிட்னஸ் சேலஞ்ச், பப்ளிக் கூட ஃபிட்னஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை பின் பண்றேன். பாய். நான் உங்கள்
விக்கி எஸ்வி. மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நான் உங்கள் விக்கி.